ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஐடிசி ஷேரில் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது என்ன ஆப்பர்ச்சுனிட்டி, என்ன ட்ரேடிங் ஐடியா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே ஐடிசியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் லோலேருந்து ஹை வரைக்கும் பார்த்திங்கன்னா நியர்லி 130% மேலே மூவ் ஆகிருக்கு. இதுவே இது நீங்கள் லாஸ்ட் இயரோட மூவ் பார்த்திங்கன்னா கூட, இந்த இயரோட மூவ் பார்த்திங்கன்னா கூட 2022 மோர் தேன் 70% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக்கு ஐடிசி. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டாக் எங்கே நிற்கிதுன்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இடம் இதுதான் இப்போ வந்திருக்கு ஹை, ஆல் டைம் ஹை. இந்த ஹை முன்னாடி எப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நீங்கள் சார்ட்டை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஹை வந்து இந்த இடத்துல வந்திருக்கு. நம்ம இப்போ வந்து வீக்லி சார்ட்டில் இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாமே எந்த ஹையுமே இல்லை. இப்போ வந்திருக்கக்கூடிய ரீசன்ட் ஹை முன்னாடி எப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2017 வந்திருக்கு. நியர்லி 5.5 இயர்ஸ்க்கு முன்னாடி 2017 இந்த ஹையை நம்ம டச் பண்ணியிருக்கோம். ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ் இப்போ தான் நம்ம வந்து இந்த ஹையை மீண்டும் டெஸ்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ நான் இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் லைன் வரைகிறேன். இங்கேருந்து க்ராஷ் ஆகிருக்கு, ரைட்டா? இந்த ஹைலேருந்து க்ராஷ் ஆகிருக்கு ப்ரைஸ். ஓகே, இப்போ நம்ம அந்த ஹையில் தான் டச் பண்ணி அதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கல, அந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்ருக்கோம். கரெக்டாக ப்ரெசிஸாக இந்த பாயிண்ட். ஸோ இதுக்கு மேலே நம்ம இன்னும் க்ளோஸ் வைக்கலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு ஹாரிசாண்டல் லைன் போடுறேன். அது எங்கே போடுறேன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்த க்ளோஸ் 2017 இந்த கேண்டில் தான் கடைசியாக வந்த க்ரீன் கேண்டில் க்ளோஸ். அதுக்கு மேலே எந்த க்ரீன் கேண்டில் க்ளோஸுமே இல்லை. கடைசியாக வந்த க்ரீன் கேண்டில் க்ளோஸ் பார்த்திங்கன்னா இந்த இடம் தான். ஓகே, ஸோ இப்போ மேலே இருக்க ஹாரிசாண்டல் லைன், கீழே இருக்க ஹாரிசாண்டல் லைன், இந்த 2 லைனுக்கு இடையில பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய சப்ளை ஜோன். ஓகே, இங்கே இந்த டச் ஆகிட்டு இங்கேருந்து கிராஷ் ஆகிருக்கு. அதே மாதிரி மேலே இருக்க லைனில் டச் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து கிராஷ் ஆகிருக்கு 2017. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் லெவலில் நான் வந்து ஒரு சப்ளை ஜோனாக மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ரெட் கலர் ஜோன் தான் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்து வச்ச இம்பார்ட்டன்ட் ஜோன் ஃப்ரம் 2017. நான் இப்போ டெய்லி சார்ட்டுக்கு போயிடுறேன். டெய்லி சார்ட்டில் நம்ம என்ன பார்க்கலான்னா ஏதாவது ரிவர்சல் பேட்டர்ன்ஸ் ப்ரைஸ் கொடுக்குதா அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, ஏதாவது ரிவர்சல் பேட்டர்ன்ஸ் தெரியுதா? ஓகே, இங்கே பார்த்திங்கன்னா இது என்ன சொல்லுவோன்னா ரைசிங் சேனல்னு சொல்லுவோம். ஓகே, ரைசிங் சேனல். இந்த ரைசிங் சேனல் வந்து ஒரு மொமெண்டம் லோ ஆகிற சேனல். அதாவது ப்ரீவியஸாக பார்த்திங்கன்னா ஒரு ஹை புல்லிஷ் மொமெண்டம், இப்போ மொமெண்டம் கம்மியாகுது அப்படிங்கிறத இந்த ரைசிங் சேனல் வந்து நமக்கு காட்டுது. ஓகே, ஸோ ரைசிங் சேனலோட டார்கெட்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த ரைசிங் சேனலோட பாட்டம். ஓகே, இன்னொரு கன்ஃப்ளூன்ஸ்க்கு நம்ம ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் எடுத்துக்கலாம், ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். ஸோ இது வந்து ஒரு மொமெண்டம் ஆசிலேட்டர். ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரீம் ஓவர் பாட் ஓவர் சோல்டு நான் வந்து 80-20க்கு மாற்றிக்கிறேன். ஓகே, 80-20க்கு மாற்றிக்கிறேன். எக்ஸ்ட்ரீம் ஓவர் பாட் ஓவர் சோல்டு. ஓகே, ஸோ என்ன நடந்திருக்கு பாருங்கள், ஒரு ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்ம் ஆகிருக்கு ப்ரைஸில். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு ஹை ரீட்ரேஸ்மெண்ட், ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணி மேலே போயிருக்கு, ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்ம் ஆகிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர்லேயும் ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்ம் ஆகலை. இதுக்கு என்ன ஃபார்ம் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் டைவர்ஜன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு, தெரியுதா? ஸோ மேலே ப்ரைஸ் போயிருக்கு, பட் மொமெண்டம் இண்டிகேட்டரில் வந்து கீழே வந்திருக்கு மொமெண்டம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். இந்த 2 பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ப்ரைஸோட 2 ஹைஸ். இங்கே இது ஒரு ஹை, இந்த இடம் வந்து அடுத்த ஹை. ஓகே, ப்ரைஸோட 2 ஹைஸ், பட் கீழே பார்த்தீங்கன்னா மொமெண்டம் இண்டிகேட்டர் 2 லோஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது என்ன சொல்ல வருதுன்னா ப்ரைஸோட டிரான்சாக்ஷன் ஸ்பீடு வந்து கம்மியாகிட்டே இருக்குது. நிறைய பேர் இந்த இடத்துல பை பண்ணதுக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணலை. ஓகே, ஸோ நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தணும். இன்னொரு இண்டிகேட்டர் என்னென்னா ஸ்டொக்காஸ்டிக் இண்டிகேட்டர். இதுவும் நீங்கள் கேள்விப்பட்டால் தான் இருக்கும், அதையும் பார்க்கலாம். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பியரிஷ் டைவர்ஜன்ஸ் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நார்மலாக நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் தான் மோஸ்ட்லி டிபெண்ட்டாக இருப்போம். அதுக்கு கன்ஃப்ளூன்ஸாக தான் இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் பார்க்குறோம். ஓகே, ஸோ இந்த இண்டிகேட்டரும் உங்களுக்கு பியரிஷ் டைவர்ஜன்ஸ் கொடுத்துருக்கு.
ஓகே. ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா ஆடட் கன்ஃப்ளூயன்ஸ். இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த இடத்துல. ஸோ நம்ம எப்போயுமே ட்ரேடிங்கில் ஒரு லோ ரிஸ்க் ஹை ரிவார்டு ஆப்பர்ச்சுனிட்டி தான் எதிர்பார்க்கணும். உங்களோட ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டெல்லாம் விட்டுறலாம். ஓகே. இப்போ நான் என்ன ஆன்டிசிபேட் பண்ணுறேன்னா, இந்த சேனல்லேருந்து மறுபடியும் மேலே சேனலுக்கு ப்ரைஸ் ட்ராவல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இப்போ லோ சேனலில் இருக்கும். லோவர் சேனல்லேருந்து இந்த டாப் சேனலுக்கு போயிட்டு ப்ரைஸ் வந்து கீழே அட்லீஸ்ட் இந்த சேனலோட பாட்டம் வரைக்கும் வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இது மாதிரி நடக்குமா நமக்கு தெரியாது. பட் இப்படி நடந்துச்சுன்னா நம்ம அந்த ட்ரேடை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இப்படி நடக்குமா நடக்காதுங்கிறது நடக்கும்போது தான் தெரியும். பட் சப்போஸ் நம்ம நினச்ச மாதிரி நடந்துச்சுன்னா இப்படி மேலே போயிட்டு ஒரு சின்ன டபுள் பாட்டம் டாப்பில் கொடுக்கணும். ஓகே. ஸோ இப்போ நம்ம 1 day டைம் ஃப்ரேமில் இருக்கோம். ஒரு லோவர் டைம் ஃப்ரேம் மேபி 4 hour டைம் ஃப்ரேமில் ஒரு டபுள் டாப் மேலே கொடுத்துட்டு இந்த மாதிரி கீழே வரணும்னு நான் ஆன்டிசிபேட் பண்ணுறேன். நார்மலாக இப்படி தான் ரிவர்சல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு இங்கே டபுள் டாப் கிடச்சிச்சின்னா நீங்கள் அக்ரெசிவாக அந்த டபுள் டாப்பில் என்ட்ரி ஆகிக்கலாம். ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு டைட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ 4 hours போயிட்டு நீங்கள் ஒரு சின்ன ஒரு டபுள் டாப் மேலே ஃபார்ம் ஆகிறத பார்த்துட்டு சப்போஸ் அந்த கேண்டில் வந்து க்ளோஸ் அப்போ அந்த சப்ளை சோனுக்கு மேலே க்ளோஸ் ஆகாமல் கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து செகண்ட் டபுள் டாப் அப்போ என்ட்ரி ஆவீங்க. ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஏடிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவோம் இல்லை எப்பயுமே. ஸ்டாப் லாஸ் ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச். ஸோ அந்த இண்டிகேட்டரில் அந்த டைமில் எவ்வளோ வேல்யூ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 6 rupees இருந்துன்னா இந்த டபுள் டாப்புக்கு மேலே 6 rupees நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஓகே. டார்கெட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் சேனல் கன்சர்வேட்டிவாக இருந்தீங்கன்னா இந்த சேனல் லோக்கு எய்ம் பண்ணலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு 1:3 ரிஸ்க் ரிவார்ட் இருக்குது. இல்லை எனக்கு ஸ்டாப் லாஸ் ரொம்ப டைட்டாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா 1 dayல போய்ட்டு ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மேலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து when price goes to that level அப்போ தான் நம்ம வந்து இந்த ஸ்டாப் லாஸ் எவ்வளோ தூரத்தில் வரோன்னு முடிவு பண்ண முடியும். பட் டார்கெட் நம்ம இப்போவே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சேனலோட லோ தான் டார்கெட். ரைசிங் சேனலோட டார்கெட் எப்போயுமே பார்த்திங்கன்னா இந்த சேனலோட லோ, அதாவது இந்த சேனலோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இது வந்து என்ன சொல்ல வெரி ஆக்குரேட் டார்கெட் டேக்கிங் ஏரியா ஆர் ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமான டார்கெட் டேக்கிங் ஏரியா. இங்கேருந்து கீழே கூட ட்ராவல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ப்ரைஸ். பட் நம்ம எப்போயுமே வந்து எப்போ வந்து ஹை ப்ராபபிலிட்டி எக்ஸிட்டோ அங்கே தான் எக்ஸிட் ஆகும். ஸோ ஃபார் மீ த ஹை ப்ராபபிலிட்டி எக்ஸிட் இஸ் அட் த லோ ஆஃப் த சேனல். ஓகே. சேனலோட லோ. இன்னொன்று என்ன நடக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அப்படி உங்களுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டரோட நெக்லைன் பிரேக் ஆகிறது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ இன் மை ஒப்பீனியன் ஹெட் அண்ட் ஷோல்டரோட என்ட்ரி எடுத்திங்கன்னா இங்கே தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். பெருசாக ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டுக்கு ஒரு குட் பிளேஸ் கிடையாது. நமக்கு டார்கெட் எங்கே வைப்போம், ஸ்டாப் லாஸ் எங்கே வைப்போம்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த என்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது இந்த என்ட்ரி வெரி லோ குவாலிட்டி. ஸோ ஐ won't take this head and shoulder entry. If this goes to the upper channel, I do consider taking this trade. Okay. So this is my idea about ITC after 5 years. Keep it in your watch list. Thanks for watching.